வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 9.7 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். இந்த சம் கேட்டால் விட்டுறாதீங்க, ஈஸியாக அழகாக 2 மார்க்ஸ் எடுத்துடலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரியும். கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் ஏயு நியூக்ளியஸ். ஏயுனா என்னன்னு தெரியும், கோல்டு. அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, தமிழில் ஆரம். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அபோவ் இருக்குது. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. ஆர் நாட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, 1.2 ஃபெர்மி. ஸோ ஃபெர்மி அப்படிங்கிறது 10⁻⁻15 மீட்டருக்கு ஈக்குவல். அப்போது 1.2 நமக்கு ஃபெர்மிலலாம் இருக்கக்கூடாது, என்ன யூனிட்டில் இருந்தாலும் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 1.2 × 10⁻⁻15 மீட்டர். இதுதான் ஆர் நாட்டோட வேல்யூ. ஏ அப்படிங்கிறது மாஸ் நம்பர் நமக்கு நல்லாவே தெரியும். மாஸ் நம்பர்னால் மேலே இருக்கிறது தான் மாஸ் நம்பர். அப்போ 197 தான். ஸோ சம்மில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டு வேல்யூவையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஸோ ஆர் நாட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும், ஆர் நாட் இருக்குது. ஆர் நாட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு இப்போ தான் சொன்னேன், 1.2 × 10⁻⁻15. அண்டு ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும், 197 பவர் 1/3. ஸோ இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப் இஸ் வெரி வெரி ஈஸி. பட் நான் சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 1/3னா ஃபஸ்ட்டு இதை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். பவர் 1/3னா என்ன அர்த்தம் அப்படின்னா கியூப் ரூட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ரைட்? 197 கியூப் ரூட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுக்கு மீனிங். ஸோ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர், அதனால் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இது ஒரு காம்போசிட் நம்பராக இருந்தால் நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணி 3 நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் என்ன செஞ்சிடலாம், வெளில எடுத்துடலாம். இங்கே அப்படி எடுக்கவும் முடியாது. நார்மல் மெத்தட் படி போனாலும் ரொம்ப டைம் ஆகும். அப்படி போகணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிற ஷார்ட்கட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஏன்னா இது 2 மார்க் கொஸ்டின் தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதினாலே மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 197 எதோட கியூப் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கியூப் வந்து 125, ரைட்? கரெக்டாக. அதே மாதிரி 6 கியூப் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். 6 கியூப் எவ்வளவு, 6 கியூப்னால் என்ன அர்த்தம், 6 × 6 × 6. அப்போது 6 × 6 எவ்வளவு, 36. 36 கூட 6 மல்டிப்ளை பண்ணுவோம், 216. இப்போது 5 கியூபோட வேல்யூ வந்து 125. இந்த இடத்துல 125ன்னு இருந்துச்சுன்னா அதை தூர தூக்கிட்டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல 216 இருந்துச்சுன்னா அதை தூர தூக்கிட்டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ரெண்டு வேல்யூமே இல்லை, 6 கியூப்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். அப்போது நமக்கு இங்கே இருக்கிறது வந்து 197. அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் இடையில உள்ள ஒரு வேல்யூ தான், ரைட்? 5க்கும் 6க்கும் இடையில உள்ள ஒரு வேல்யூ தான். ஸோ 5.8 நான் கெஸ் பண்ணுறேன். அப்படி ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு தான் நம்ம என்ன செய்யணும், கெஸ் பண்ணணும். ஸோ 216க்கு பக்கத்தில் இருக்குது, ரைட்? 216க்கு பக்கத்தில் 197 தான் இருக்குது. அப்போ பின்னாடி இருந்து 5.9, 5.8, 5.7 அப்படி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் எப்படி கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5.8 அப்படின்னு போட்டு என்ன செய்கிறேன், கெஸ் பண்ணுறேன். 5.8 கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு. அங்கே 197 இருந்துச்சு, இங்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 195.1. அப்போ 5 பக்கத்தில் வந்தாலே போதும், 5.8னே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 5.8. இப்போது 5.8ஐயும் 1.2ஐயும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 5.8 × 1.2 பாருங்கள், 6.96 வந்துருச்சு. 6.96. இங்கே ஆன்சர் என்ன இருக்குது, 6.97 இருக்குது, நமக்கு 6.96 வந்துருச்சு அவ்வளோதான். ஸோ தேவையான விஷயம் வந்துருச்சு. 6.96 அந்த வேல்யூவே நீங்கள் எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. × 10⁻⁻15 மீட்டர். இதோட ஆன்சரை நிப்பாட்டிக்கலாம். அல்லது 10⁻⁻15க்கு பதிலாக மறுபடியும் ஃபெர்மின்னு என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் எஃப் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ஸ்மால் எஃப் போட்டிங்க அப்படின்னா
மறுபடியும் யூனிட் தப்பாயிரும், அதுக்கு மார்க்கு குறையும். ஸோ அதுக்கு பேசாமல் இந்த ஸ்டெப்போடே நிப்பாட்டிக்கிறது நல்லது. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.